பீஷ்மகர் என்பார் விதர்ப தேசத்தை ஆண்டு வந்தார். அவருக்கு 5 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் பிறந்தார்கள். ருக்மியக்ரஜா, ருக்மரதா, ருக்மபாகு, அனந்தரா, ருக்மகேஷோ, ருக்மமாலி, ருக்மிணேஷாம் ஸ்வசாசதி. 5 பிள்ளைகள் கூட ருக்மிணிங்கிற பெண்ணு பிறந்தாள். ருக்மி என்பாதான் மூத்த பிள்ளை. இவளு நன்னாத்தான் வளர்ந்துன்னு வந்தாள். அவளுக்கு ஒரு நாளும் வீட்டுக்கு உபன்யாசகர்கள்லாம் வருவாளாம். அதை சொல்றார், சோபஸ்ருத்திய முகுந்தஸ்ய ரூபவீரிய குணஸ்ரீயா கிரகாகதைர் கீயமானாஸ்தம்மேனே சதிருஷம் பதிம். விதர்ப தேசம் நாகப்பூரில் இருக்கிற ஊரு, அதெல்லாம் விதர்ப தேசம். துவாரக பக்கத்துலேருந்து உபன்யாசக்காலாம் வந்து கண்ணன் இப்படி இருக்கான், கண்ணன் அப்படி இருக்கான், அத்தனை அழகன், அத்தனை படித்தவன், அத்தனை ஞானி, ஓஹோன்னு புகழறா. இந்த உபன்யாசக்காலாம் வந்து இந்த பெண்ணு உபன்யாசம் கேட்டுருக்கச்சே. இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அன்றைக்கே உபன்யாசக்கால் உண்டுன்னுட்டு. அதனால் எங்கள் கோஷ்டி இன்றைக்கி புதுசாக ஏற்படலை. இது ருக்மிணி பிராட்டி கண்ணனை பற்றி தெரிஞ்சினதே ஒரு உபன்யாசகர் அந்த ஊர்லேருந்து வந்து இந்த ஊரில் கிருஷ்ணனை பற்றி சொல்லவே தான் ருக்மிணிக்குன்னே தெரிஞ்சதுன்னா, அப்போ அந்தந்த கோலுக்கு பொறிச்சு இது 1000 வருஷம் பழசு, இது 2000 வருஷம் பழசுன்னு சொல்லி கொடுக்குறாளோ இல்லையோ. உபன்யாசக்கால் ரொம்ப பழசப்போ. இந்த காலத்திலேருந்தே உபன்யாசகர்கள் ஒரு ஊராக போய் சொல்லுன்னு வந்திருக்காளோ இல்லையோ. அவரும் போய் சொல்ல கண்ணனுடைய அழகத்தனையும் காதால கேட்டாள். அந்த தாம் புத்தி லக்ஷண ஔதாரிய ரூபசீல குணாஸ்ரீயாம் கிருஷ்ணஸ்ய சதிருஷீம் பாரியாம் சமுத்தோடும் மனோததே. அழகிலையாகட்டும், குணத்திலையாகட்டும், படிப்பிலையாகட்டும், ஆச்சாரத்திலையாகட்டும், எல்லாத்திலையும் கண்ணனுக்கு ஏற்ற மனைவி ருக்மிணி தான்னா அப்படின்னு ஊர்க்காரர்கள்லாம் முடிவு பண்ணிவிட்டா. ருக்மிணிக்கும் கண்ணன் பால் மனசு சென்றது. மேலும் அவ யோசித்து பார்க்குறா, இந்த அழகன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு எந்த பெண்ணு தான் நினைப்பள்? மேலும் கண்ணனை பதியாகடைய 6 தான் ஆசைப்பட மாட்டாள். என்னை இன்னொருத்தருக்குன்னு பேசினா உயிரை விட்டுடுவேங்கிற அளவுக்கு போயிட்டா ருக்மிணி. ஆண்டாள் சாதித்தாள் அல்லவா, மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, மானிடக்குன்னு என்னை மனம் முடிக்க பார்த்தால் வாழமாட்டேன்னு ஆண்டாள் தெரிவித்தாள். அதே நிலைக்கு ருக்மிணியும் தள்ளப்பட்டாள். துவாரகாஞ்ச சமப்பேத்திய பிரதிஹாரைஹி பிரவேசிதா அபஷ்யதாத்யம் புருஷமாசீனம் காஞ்சனாசனே திருஷ்டுவா பிரம்மணே தேவஸ்தமாருக்கிய நிஜாசனாத் உபவேஷ்யார்க்கயாச்சர்க்கே அர்கயாஞ்சக்ரே யதாத்மானம் திவௌகசா சந்துஷ்டோ யர்ஹி வர்த்தேத பிராமணோ ஏன கேனச்சித். பார்த்தாள், இவளுக்கு எல்லாரும் கண்ணன் தான் கணவன் சொல்லிட்டு இருக்கிறச்சே. இந்த ருக்மிங்கிற மூத்த தமையன் மட்டும் இல்லை, சிசுபாலனுக்கு தான் இந்த பெண்ணை கொடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டான். கிழியே பார்த்துருக்கோம், கண்ணனுக்கு ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன், ஒரு அத்தை பிள்ளை சிசுபாலன், ஒரு அத்தை பிள்ளை தந்தபக்தரன் விட்டு. கண்ணனுடைய அத்தை பிள்ளையான சிசுபாலனை தான் இந்த பெண்ணுக்கு முடிக்கணும்னுட்டா. அவள் பதைத்து போனா. நாள் குறிச்சாச்சு. எல்லாம் அந்த ராஜாக்கள்லாம் வந்து குழும ஆரம்பிச்சுட்டா. பார்த்தா ருக்மிணி இனிமே பேசாமல் இருந்து பிரயோஜனம் இல்லை. எப்போ நான் இன்னாரத்தான் பண்ணிப்பேன்னு சொல்லணுமோ அப்போ சொல்லணும். அப்போ வாயை பொத்தின்னு இருந்துட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாளேன்னு சத்தம் போட்டுருந்தா ஒரு லாபம் இருக்காது. மனசு இங்கேயும் நிற்காது, அப்புறம் அங்கேயும் நிற்காது. பேசுகிற சமயத்தில் பேசிவிடணுங்கிறதுக்கு ருக்மிணி தான் இப்போ சரியான சாட்சி. யோசித்தாவள் இனிமே விட்டு வைக்க போகிறதில்லை. ஒரு பிராமணோத்தமரை கூட்டாள், ஓலைச்சுவடை எடுத்தா. ருக்மிணி சந்தேசம்னு அழகான 7 ஸ்லோகங்கள், மணிமணியான ஸ்லோகங்களை எழுதினாள். பிராமணர் கையில் கொடுத்து இப்போவே போய் கண்ணனிடத்தில் கொடுத்துரும்னுட்டா. அவர் நன்னா மூட்டை கட்டிண்டார். கொடுத்ததே எடுத்து இடுப்பில் சொருகின்றார். ஏறி உட்காண்டு நடக்க முடியாது நடந்து வனதுர்க்கம், கிரிதுர்க்கம், ஜலதுர்க்கம் எல்லாத்தையும் தாண்டி விதர்ப தேசம் நாகப்பூர்லேருந்து வந்து சேரணுமே, துவாரக வரைக்கும் கிட்டக்கையா இருக்குது. அத்தனை தூரம் தாண்டி ஓடி வந்தார் பிராமணர். வந்தவரை உட்காத்தி வச்சு உபசாரம்லாம் பண்ணான் கண்ணன். அவரை பக்கத்தில் உட்காந்து விசிறிண்டே கேட்டானா, பிராமணரே நீர் பிராமணர் தானான்னா. அவருக்கு தோணித்து இது இவ்வளவு சொல்லிவிட்டு கேட்டிருக்க வேண்டாம், இதை முதல்லையே கேட்டிருக்கலாமோ இல்லையோ. சில பேர் நன்னா தூங்கிட்டு இருப்பா. அவளை தட்டி கஷ்டப்பட்டு எழுப்பிட்டு ஓ தூங்கிந்தீரா அப்படின்னு கேட்குறானோ இல்லையோ. அதான் தூங்கிந்தேன், அது எழுப்பிட்டு தூங்கிந்தீரான்னு கேட்கணுமா? இந்த பிராமணர் உட்காத்தி இத்தனை உபச்சாரம் பண்ணிட்டு நீர் பிராமணரானா ஏன்னு கேட்டார் பிராமணர். நீர் இத்தனை தூரம் என்னை தேடின்னு வந்திருக்கீர்னா ஏதோ எதிர்பார்த்து வந்த ஆப்பில் இருக்கு. பிராமணர்கள் கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்படணுமே. நீர் எதுக்கு எதிர்பார்த்து இத்தனை தூரம் தேடி வந்தீர்? அவர் சொன்னார், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு வரல, கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன்னார். பார்த்தான் கண்ணன், நீர் எனக்கு கொடுக்க போறீரா? நான் இவ்வளவு செல்வந்தன், நீர் கிழிச்ச வேட்டி கட்டின்னு இருக்கீர், இடத்துல நான் என்ன வாங்கணும்னா தோருக்குன்னு இடுப்புலேருந்து எடுத்தார். ஓலைச்சுவடியை கண்ணனிடத்துல நீட்டினார். பிரித்து படிக்க ஆரம்பித்தான். அப்போவே புரிஞ்சு போச்சு இது ஏதோ காதல் கடுதாச்சுன்னுட்டு. பார்த்தான், இதெல்லாம் நாம் படிக்க வேண்டாம், அப்புறம் சாட்சி கட்டுப்படும், பிராமணர்கிட்ட கொடுத்து நீரே படிக்கணுட்டான் கண்ணன். சரின்னு பிராமணர் படிக்க ஆரம்பித்தார். அழகான 7 ஸ்லோகங்கள். ஸ்ருத்வா குணானு புவன சுந்தர சிரண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதொங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் தொய்யச்சுத ஆவிஷதி சித்திரம் அபத்திரபம்மே. கண்ணனே உன்னை பற்றி கேட்டு
நீ என் செவி வழியே புகுந்து என் மனசு முழுக்க நிறைந்து கிடக்கிறாய். உன்னை போல ஒருத்தனுக்கு நான் ஆட்படாவிட்டால் வேறு ஆருக்கு என்ன மணிமடிக்க முடியும்? ஒரு உயர்ந்த மாம்சம் சிங்கத்துக்குன்னு இருக்கும்போது அதை நரி தட்டி பறிக்க கூடாது. அதே போல உனக்கென்னு இருக்கும் என்னை சிசுபாலன் தட்டி பறிக்க விடாதே என்ன ஒண்ணுனா பகவத் வைபவத்தை சொல்லி தான் எப்படி கேட்டு மயங்கி போயிருக்கேங்கிறதையும் கண்ணனிடத்துல தெரிவிச்சு அப்படியே நிழலாடுறாப்பல ருக்மிணி பேசுறதெல்லாம் கண்ணனுக்கு தோணித்து. இந்த ஸ்லோகம் வந்தது உடனே தெரிவித்தாள். ஷோபாவினி துவம் அஜிதோத்வகனே விதர்பான் குப்த சமயத்திய பிரதனாபதிபி பரீதா மாம் ராட்சசேன விதேன உத்வக வீரிய சுல்காம். கண்ணனே, உனக்கு இத்தனை நாளைக்கு என் பேரில் ஆசை வந்திருக்கும்னு தெரியும். கல்யாணம் நடந்தாகணும், ஆனால் எப்படி பண்ணணும்னு உனக்கு புரியல இல்லையா? அதுக்கும் வழி சொல்லித்தரேன். எழுதுறச்சேவே இங்கே வரணும், இங்கே பார்க்கணும், இப்படி அழைச்சின்னு போகணும்னு சேர்த்து எழுதணும். அதெல்லாம் சொல்லாமல் வா கல்யாணம் பண்ணிக்கோன்னா எப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையோ. அதனால் ருக்மிணி எழுதி கொடுத்தா, ஷோபாவனி நாளன்னைக்கு கல்யாணம்னா பூர்வேத்யுகு கல்யாணம் நாள், அதுக்கு முதல் நாள் நான் அம்பா உமாதேவியினுடைய வணக்கத்துக்காக போவேன். வெளியில் போகிற சமயத்துக்கு அப்போ வெறும் பெண்கள் மட்டும்தான் என்னோட வருவா. நீ தேரோட உன் தேரோட்டியோட அந்த பக்கத்தில் தோட்டத்தில் வந்து நில்லு. நீ வந்துட்டேன்னு சங்கநாதத்தை ஒலி பாஞ்சஜன்யத்தினுடைய சத்தம் கேட்டவுடனே நீ வந்துட்டேன்னு திருப்திப்பட்டுப்பேன். அப்போ அந்த பக்கத்தில் வந்து என்னை தேரில் எடுத்து உட்காத்தி வச்சு நான் ராட்சச கல்யாணம் பண்ணி அழைச்சின்னு போடு. என் ருக்மிணியை அழகாக எழுதி கொடுத்தா. யோசித்தான் கண்ணன், இத்தனை தைரியம் நமக்கே வராதுன்னா என்னமா எழுதிட்டா இந்த பெண்ணு. இப்போ சரி, இவ்வளவு தூரம் அவளே எழுதினப்புறம் நாம விட்டுடக்கூடாது என்று பார்த்தவன் இந்த பிராமணனை திரும்ப கேட்டான். உம்முடைய தலைவி இருக்காளே ருக்மிணி, அவளுக்கு ஆனாலும் இவ்வளவு கடினமான உள்ளம் கூடாதுன்னா. அவர் திரும்ப கோபம் வந்துடுத்து. முதல்ல வரச்சே எங்கிட்ட தப்பு பண்ணே, நான் பிராமணன் நானுட்டு, இப்போ என் தலைவியை குத்தம் சொல்கிறேன், என்ன கடினமான உள்ளம் தலைவிக்குன்னு திரும்ப கேட்டார். இந்த கடிதத்தை நான் எழுதணும்னு எத்தனை நாளாக பிரயத்தனப்பட்டு இருக்கேன் தெரியுமோ? நினைக்கிறச்சேலாம் கண்லேருந்து ஜலஞ்சலமாக வருது. ருக்மிணி நினைக்கிறச்சே மயங்கி கீழே விழுந்துடுறேன். எழுத்தாணியே தெரியல, ஓலைச்சுவடியே தெரியல, அத்தனை மயக்கத்தில் நான் இருக்கேன். ஆனால் உம்ம தலைவிக்கு 7 ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கு, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு, எழுத்தாணி தெரிஞ்சிருக்கு, ஓலைச்சுவடி தெரிஞ்சிருக்கு, உம்ம பிடிக்க தெரிஞ்சிருக்கு, கொடுத்தனுப்ப தெரிஞ்சிருக்கு. அப்போ எவ்வளவு மென்மையாக நான் இருக்கேன் அவளை நினச்சிண்டு என்னை நினச்சி எத்தனை கঠিனமாக இருக்கா பார்த்தீரான்னா. வாஸ்தவம் தான், கண்ணன் தான் நிஜமாவே ஆசை வச்சிருக்கான் போல் இருக்கு. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடையறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுறான்னு நினைப்போம். அன்று இந்த ஜீவாத்மாவை அடைவதற்கு பரமாத்மா படும் பிரயத்தனத்தில் இது கால்வாசி போராது. அவன்தான் நம்ம அடைவதற்கு இத்தனை பிரயத்தனப்படுறானே தவிர, ஒரு கண்ணனுக்கு ருக்மிணியின் இடத்துல இருக்கிற ஆசையை பார்த்தோம்னா அதில் எத்தனையில 1 மடங்கு ருக்மிணி வைத்திருக்க மாட்டாள். நினைக்கச்சே உருகி போய் எழுத முடியாமல் தவிக்கிறான் கண்ணன். இவளுக்கு அந்த கஷ்டம் இல்லையே, எழுதி ஆளை பிடிச்சு அனுப்பிச்சு வர வச்சிருக்காளோ இல்லையோ. அதனால கண்ணன் சொன்னதை உண்மையென்னே ஒத்துக்கொண்டார். நாம் அவனை பெற முயற்சிக்கிறோம், அவன் அதை விட நம்ம பெற முயற்சிக்கிறான். காரணம், ஒரு வீடு இருக்கு, அது என் சொத்துன்னா எங்கிட்டேருந்து விட்டு போறதுன்னா வீடு முயற்சி எடுக்காது, என்ன வந்து அடைய நான் தான் முயற்சி எடுக்கணும் வீட்டுக்காக. அதே போல பெருமானுக்கு நாம் சொத்தென்னால் சொத்தான நாம முயற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை, சுவாமி முயற்சி எடுக்கிறான். மேலும் சொத்து பகவான் அடைந்தா சந்தோஷமும் சொத்துக்கு இல்லை, பகவானுக்கு தான். சொத்தை